Hi student, welcome to our channel Learn and Rise with Alsodi Sir. Right, NCERT one more exercise. The partnership agreement between Manish and Krish provides that. இது வந்து exercise number 7ல இருக்கும். சரி, இதுல என்ன ஆன்சர் நம்ம கொடுக்கணும்? That is, prepare profit and loss appropriation account. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் கொடுக்கணும். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்னா தட் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அப்போ இதுவும் நாமினல் அக்கௌண்டோட சேர்ந்ததுமே. அப்போ டெபிட் ஆல் தி எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் தி இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இதுல என்ன அப்படி வரும் நமக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்ல. ஏன்னா ப்ராஃபிட்ட பார்ட்னர்ஸுக்குள்ள பிரிச்சு கொடுக்கறத அப்ரோப்ரியேஷன். அப்ப முதல்ல நெட் ப்ராஃபிட் வர்றத இங்க எழுதணும் நம்ம. தட் இஸ் P&L அக்கவுண்ட்ல இருந்து நெட் ப்ராஃபிட் வரும். நெட் ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்திருக்காங்களோ அதை எழுதணும். அது கூட இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சொல்லி இருந்தாங்கன்னா அதை எழுதணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். அடுத்து எழுத வேண்டியது டெபிட்ல பார்ட்னருக்கு யாருக்காவது சேலரி இருந்தா அதை எழுதணும். அதே போல கமிஷன் யாருக்காவது இருந்தா அதை எழுதணும். அது போக பார்ட்னர் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருந்தா அதை எழுதணும். ஆஸ் பர் அக்ரிமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி எழுதணும், இல்லாத விட்டுறணும். இது போக சில நேரங்கள்ல ஜெனரல் ரிசர்வுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவாங்க, அதை எழுதணும். அப்ப இதெல்லாமே அப்ரோப்ரியேஷன். ரைட், முதல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம படிச்சதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் குள்ள போவோம். ரைட், கம் டு தி பாயிண்ட். Manish and Krish provides that profits will be shared equally. Profit கடைசியா வரக்கூடிய profit ஈக்குவலா ஷேர் பண்ணணுமா? ஓகே. Manish will be allowed a salary of rupees 400 per month. PM நோனா ஈவினிங் எடுத்துக்கிறதா per month. அப்போ இது வந்து நமக்கு per month 400னா அவருக்கு 400 into 12, that is 4800. அப்ப இது ப்ராஃபிட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட்ல டெபிட் சைடுல யாருக்கு? மனிஷ். 4800. அடுத்தது பாரு, கிரிஸ் who manages the sales department will be allowed a commission. யாருக்கு கமிஷன்? கிரீஸுக்கு கமிஷன். எதுல கமிஷன்? equal to 10% of the net profit. அடுத்த வார்த்தை சேர்த்து பாரு, 10% of the net profits after allowed money salary. முக்கியமான வேர்ட். இந்த கமிஷனை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம். இப்ப 10% ஆஃப் நெட் ப்ராஃபிட் சொன்னாங்கன்னா இங்க நெட் ப்ராஃபிட் எவ்வளவு எழுதி இருக்கமோ இதுல 10% கண்டுபிடிக்கணும். சில நேரங்கள்ல 10% ஆஃப் டிவிசிபிள் ப்ராஃபிட் சொல்லுவாங்க. அது என்ன டிவிசிபிள் ப்ராஃபிட்? சேலரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் கமிஷன், இது போக மீதி எவ்வளவு ப்ராஃபிட்ட பார்ட்னருக்குள்ள அக்ரிமெண்ட் படி பிரிக்கிறோமோ, ரேஷியோ படி பிரிக்கிறோமோ, that is
divisible profit. அந்த divisible profitலையும் after transfer to general reserve, before transfer to general reserve, அந்த wordings கரெக்டா பாரு. அப்ப கமிஷன் ஒண்ணு 10%னா எந்த ப்ராஃபிட்ல தெளிவா பாரு. நமக்கு என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க? 10% of the net profits after allowed money salary. இப்ப net profit எவ்வளவு இருக்குது? நம்ம கடைசி வேலை கொடுத்திருக்காங்க. The net profits for the year ending March 31, 2025 amounted to 40,000. அப்ப net profit 40,000. இது profit and loss அக்கவுண்ட்ல இருந்து வந்தது. இப்போ அந்த 40,000ல after allowed money salary. அப்ப money salary எவ்வளவு? 4,800. அப்போ 40,000 profit 4,800 salary மைனஸ் பண்ணிடுறோம். பேலன்ஸ் 35,200. இதுல 10%, 10/100. அப்ப 3520 commission to Krish. Commission எப்படி கண்டுபிடிச்சு பாத்தியா? ரைட், ஓகே. Then 7% interest will be allowed on partners fixed capital. Fixed capital சொல்லியாச்சுனாலே profit ட்ரான்ஸ்ஃபர் பண்றது கரண்ட் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். முக்கியமான வேலை. ஓகே. இப்போ எவ்வளவு? 7% fixed capital எவ்வளவு? The fixed capital of Manish and Grace are 1,80,000 respectively. அப்போ முத பார்ட்னர் மனிஷ், மனிஷுக்கு 1 lakh, ரெண்டாவது பார்ட்னர் கிரீஷ் 80,000. இது அவங்க வச்சிருக்க கேபிட்டல். அப்ப அந்த கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? இவர் 1 lakh, 7%, 7/100. அப்போ 7,000. அவருக்கு 80,000, 7/100, 5,600. அப்போ இது இங்க எழுத வேண்டியது மனிஷ் 7,000, கிரிஷ் 5,600. Interest on capital. Right. Next, 5% interest will be charged on partners' annual drawings. Partners' annual drawings 5% கொடுத்திருக்கிறாங்க. per annum சொல்லல. அப்போ drawings எவ்வளவோ அதுல அப்படியே இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடணும். per annum சொன்னாங்கன்னா வருஷத்துக்கு இவ்வளவுன்னு சொல்றது. டிராயிங்ஸுக்கு டேட் தெரியாத போது 6 மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். எப்போ? per annum சொல்லியிருக்கணும், டிராயிங்ஸ் டேட் தெரியாம இருக்கணும். இப்ப அப்படி இல்லை. 5% இன்ட்ரெஸ்ட் will be charged on partners annual drawings. அப்போ இந்த annual drawings எவ்வளவு? 16,000, 14,000. அப்போ 16,000க்கு 5%, 800. 14,000க்கு 5%, 5/100, 700. அப்ப interest on drawings Manish, Krish. Manish எவ்வளவு? 800, 700. ஓகே. அடுத்து என்ன இருக்கு? their annual drawings were.
annual drawings இங்க எழுதிடக்கூடாது. That is withdrawal. அதை பணத்தை திருப்பி பார்ட்னர் ஃபர்முக்கு கொடுக்கணும். அது கேபிட்டல் அக்கௌண்ட் தரக்கூடியது. இது எக்ஸ்பென்சஸோ இன்கமோ கிடையாது ஃபர்முக்கு. ஃபர்ம்ல இருந்து அவர் கடன் வாங்கிக்கிறார். அதனால தான் அவ்வளோதான். ஜெனரல் ரிசர்வ் இருக்கா? அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. அனுவல் டிராயிங்ஸ் எல்லா பாயிண்டையும் பார்த்துட்டோமா? எல்லா பாயிண்டையும் ஒருக்கா செக் பண்ணிட்டோம்னா கரெக்ட் ஆயிடுது. இப்போ இது போக பேலன்ஸ் எவ்வளவு ப்ராஃபிட் வருது? ஜெனரல் ரிசர்வ் இல்ல, ப்ராஃபிட்டை கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். யாருக்கெல்லாம்? மனிஷ், கிரீஷ். எந்த ரேஷியோல எந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்களோ அதன்படி. சப்போஸ் ரேஷியோ கொடுக்கலாம் ஈக்குவலா பிரிச்சிட வேண்டியது. நமக்கு முதல்ல சொல்லிட்டாங்க profits will be shared equally. அப்ப எவ்வளவு ப்ராஃபிட் வருதோ அதை ஈக்குவலா பிரிச்சிடணும். இதுதான் கணக்கு. நீ ஆன்சர் ப்ராஃபிட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப இப்படியே செஞ்சிடக்கூடாது. அதை முழுமையா தெளிவா ஒர்க் அவுட் பண்ணி காட்டிடணும். அதுதான் நமக்கு மார்க்குக்குரியது. ஆன்சர் எழுதுறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட் ஃபார் த இயர் எண்ட் டேட் எழுதிடணும். இப்போ இதுல பர்டிகுலர் சர்வீஸ் டேட் மேல வந்துச்சுன்னா இங்க டேட் காலம் போடக்கூடாது. பர்டிகுலர் சர்வீஸ் ரெண்டு காலமா போட்டு பர்டிகுலர் எழுது. கடைசியா நமக்கு ப்ராஃபிட் எவ்வளவு வந்துச்சு? 20,580. அது ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா பிரிக்க சொன்னாங்க. ஈக்குவலா பிரிச்சு காட்டிட்டோம். இந்த 20,520 டிவிசிபிள் ப்ராஃபிட்ங்கிறோம். சில நேரத்தில் கமிஷனுக்கு தேவைப்படும் டிவிசிபிள் ப்ராஃபிட். அதுலயும் ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன், பிஃபோர் சார்ஜிங் கமிஷன் தனி எக்ஸைஸ். ஓகே, இதுதான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. அப்போ முதல்ல நம்ம செஞ்சதெல்லாம் ஒர்க்கிங் நோட்ஸ். இதை தனியா ஒர்க்கிங் நோட்ஸா நீ கூட போட்டு காட்டணும். ஒர்க்கிங் நோட்ஸ் இருந்தாலே சில நேரம் மார்க் கொடுப்பாங்க. அப்போ முதல்ல நான் உனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே ஒர்க்கிங் நோட்ஸ்ல தனியா எழுதிட்டு இதை ப்ரிப்பேர் பண்றது தெளிவா ப்ரிப்பேர் பண்ணியது. அப்படின்னா தான் நமக்கு ஃபுல் மார்க் அப்படியே ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, I like you, partner.